அடிப்படையில் தமிழக அரசு மாவட்ட அளவிலான கண்காட்சி நடத்தி அந்த ராக்கெட்ல இருக்க செயற்கைக்கோள் அந்த இடத்துல சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த ராக்கெட் கீழே வர்றப்ப வெடிச்சு சிதறி அந்த உதிரி பாகங்கள்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போனதுனால அந்த இது மாசடைகிறது. அப்போ அந்த செவ்வாய் கிரகத்துல வந்து அந்த உதிரி பாகங்கள் வந்து சூரியனுக்கு இடையிலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் வந்து இப்போ வந்து இந்த மாசு அடைகிறது எப்படி தடுக்கலாம் அப்படின்றதான் இது. தனியார் நிறுவனத்துலலாம் எப்படின்னா ரோபோ வானிலையில வந்து நம்ம உதிரி பாகங்களை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்லாம் செய்யறாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம முழுசா முடியாதனால இப்போ காற்று வந்து மாசுபாடு அடைகிறது. இப்போ வந்து நிலத்துக்கு வந்தோம்னா நம்ம முன்னாடி அந்த காலத்துல வந்து மாட்டு வண்டியில பயணம் செஞ்சோம். அந்த மாட்டு வண்டியில பயணம் செய்யறப்ப வந்து நம்ம வந்து சுத்தமான தூய காற்றை நம்ம வந்து சுவாசிக்கணும். நம்ம வந்து அதிகமாக சாலையில் செல்லும் அதுக்கு வந்து நம்ம தனியார் பேருந்தில் செல்லலாம். அது இல்லாமல் வந்து ரயில் வண்டியில் செய்கிறப்போ புகை அதனால குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றணும்னா முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் ஃபுல்லாக உள்ள அதிகமாக இருக்கும். ஏசி ஆஃப் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக வரும். தானாக போக்குவரத்தான புகை வண்டியில மிகவும் கப்பான இடம் எதுன்னு கேட்டா அது கழிப்பறை தான் சார். ஏன்னா அங்க இருந்தாங்க சார் நிறைய நோய் கிருமிகள் பரவுவது மட்டுமல்லாம கை உள்ள ஒரு பாரு வந்துச்சு வை அண்ணன் முன்னாடி போவார். சூரிய வெப்பத்தில் பரவாயில்லையே அடுப்பே தேவையில்லை. பிளாஸ்டிக் பாட்டிலாம் போட்டு அது நல்லா ஊற்றினதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆறு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னாக்க சார் அப்படி